மாதிரி இன்னைக்கு சிட்டில இருந்து 54 கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஏர்போர்ட். யோசித்து பாருங்க, பெங்களூர் சிட்டி எப்படி பெருசாக வளரும் போது சென்னை சிட்டி இதோட பெருசாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா இங்கே தொழில் சார்ந்த நிறைய விஷயங்கள். ஸோ அது இல்லாமல் கவர்மெண்ட்டோட பார்வையின் திசை தான் நிறைய இருக்குது. நம்ம தக்கோலம்னு எடுத்துக்கிட்டாலே இந்த சைடில் சரௌண்டிங்கில் அரக்கோணம், தக்கோலம், நம்ம காஞ்சிபுரம் இது சரௌண்டிங்கில் தான் நிறைய டெவலப் இருக்குது. ஸோ இப்போ பார்க்கும்போது இதை தாண்டி இந்த ஏர்போர்ட்டை தாண்டி வேறு என்ன செய்யணும்? இந்த ஏர்போர்ட்டை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி பட்ஜெட்டில் 180 ஏக்கர் இருக்கு. இன்னைக்கு 60% வேலை கார்கோ டெர்மினல். இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அந்த 3 மாநிலத்தோட ஹப் லாஜிஸ்டிக். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா தக்கோலம் டு கண்டலம் ரோடு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 லாஜிஸ்டிக் கம்பெனி சைன் அப் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 3000 கம்பெனி இங்கே லேண்ட் பண்ணியாச்சு. ஸோ லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு. அப்போது லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு வரும்போது அவங்களுடைய குடியிருப்பு பகுதிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி தான் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரிசா அப்படிங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒன்று கிட்டத்தட்ட 2300 பேர் வேலை பார்க்குறாங்க சைட் பக்கத்துலேயே. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே, அதாவது 6 வழிச்சாலை, நம்ம சைட் பக்கத்தில் 6 வழிச்சாலை போகுது. அது வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஒர்க் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அடுத்த 5 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் உதாரணத்துக்கு ஒரு 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு 60 to 75 லட்சமாக மாறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அடுத்த 5 வருஷத்தில். ஏன்னா 2030 ஏர்போர்ட் செயல்படும். ஏர்போர்ட் செயல்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஏர்போர்ட்டை சுற்றி 360 டிகிரி 25 கிலோமீட்டர் அப்படியே டெவலப் ஆகிடும். நம்ம இருக்கிறது 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது டெவலப் ஆகிடும். ஸோ 23 இடம் வாங்கினாலே என்றைக்கு இருந்தாலும் அது வேல்யூ அதிகம் தான். அதே மாதிரி நம்ம சென்னையில் ஒரு கிரவுண்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலே மக்களே நான் சொல்கிறேன்